ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் சாதம், தோசை, சப்பாத்திக்கு பக்காவான சைட் டிஷ்ஷாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. முட்டைக்கோஸ் வந்து நல்லா பூவாக துருவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முட்டைக்கோஸையும் நம்ம சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம சைட் டிஷ்ஷாக வந்து ரொம்ப ஈஸியாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. முட்டைக்கோஸ் வந்து ஒரு 1/4 வாசி அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க. இது கூட இப்போ ஒரு தக்காளியை ரொம்ப பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து தக்காளி நல்லா வதங்கி வர மாதிரி வதக்கி விட்டுருங்க. ஸ்டவ் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் தாங்க ஆகும் இந்த சைட் டிஷ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளி முட்டைக்கோஸ்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட 2 முட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன். முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். முட்டை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் சிம்மில் வச்சுருங்க. அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா முட்டை வந்து வெந்து நல்லாயிருக்கும். சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். உடனே கலந்துட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. இப்போ முட்டையும் வெந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் நல்லா கிளறி விடும்போது ஸ்டவ்வை வந்து நல்லா ஃபுல்லாக வச்சுக்கோங்க. மேலே வந்து கொத்தமல்லி இலைகள்லாம் தூவிட்டு ஈஸியாக சர்வ் பண்ணிடலாங்க. ரொம்ப டேஸ்டியான முட்டைக்கோஸ் முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.